அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக 401 450 வரை உள்ள ஹதீஸ்கள்லேருந்து போன வாரம் கேள்விகள் கேட்டிருந்தோம். இப்போ அதனுடைய பதில்களை இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத 13 ரக்காத்துக்களின் விவரம் கூறவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் 10 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். இன்னும் ஒரு ரக்காத் வித்ரு தொழுவார்கள். இன்னும் ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். இவைதாம் 13 ரக்காத்துக்களாகும் என்று புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாயிலாக இடம்பெற்றுள்ளது 402வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இரண்டாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகையில் ஓதிய சூறாக்களை கூறவும். இதற்குண்டான பதில் 409வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகையில் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆயுலா, குல் யா ஐயுஹல் கேஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹது ஆகிய சூறாக்களை ஓதுவார்கள் என உபை இப்னு கலஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அஹமது அபுதாவுது நசாயில இடம்பெற்றிருக்குது. அதனுடைய இறுதியில் தான் சலாம் கொடுப்பார்கள் என்பதும் அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. மூன்றாவது கேள்வி, எந்த தொழுகை சிறந்ததாகும், எதனால்? இதற்குண்டான பதில் 414வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இரவின் இறுதி பகுதியில் எழ முடியாதென எவர் அஞ்சுகிறாரோ அவர் இரவின் முதல் பகுதியில் வித்ரை தொழுது கொள்ளட்டும். எவருக்கு இரவின் இறுதி பகுதியில் எழும் நம்பிக்கை உள்ளதோ அவர் வித்ரை இரவின் இறுதி பகுதியில் தொழுது கொள்ளட்டும். ஏனெனில் இரவின் இறுதி பகுதியின் தொழுகை இரவு பகல் இரண்டின் மாணவர்களாலும் வருகை தரப்படும், அதுவே சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. நான்காவது கேள்வி, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை யாருக்காக எழுப்பப்படுகிறது? 420வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எவர் லுஹாவை 12 ரக்காத்துக்களாக தொழுதாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு திர்மிதியில் கரீபுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. ஐந்தாவது கேள்வி, எதை அறிவார்களாயின் இஷா தொழுகையில் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? 425வது ஹதீஸில் இருக்குது. எவன் உயிர் என் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக ஜமாத் தொழுகைக்கு வராமல் இருக்கும் அவர்கள் கொழுத்த சதைப்பற்றுள்ள எலும்போ அல்லது அழகான இரு குழம்பு கறியோ தமக்கு கிடைக்கும் என்று அறிவார்களாயின் இஷா தொழுகையில் கட்டாயம் கலந்து கொள்வார்கள் என்று கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலே முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்குது. ஆறாவது கேள்வி, வீட்டில் ஃபர்லு தொழுதுவிட்டால் ஒருவர் பள்ளியில் இமாமுடன் சேர்ந்து தொழலாமா? அப்படி தொழுதால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இருவரும் இவ்வாறு செய்யாதீர்கள். நீங்கள் இருவரும் உங்களது இல்லங்களில் தொழுதுவிட்டு வந்த பின்பு இமாம் தொழுவதை காண்பீர்களாயின் அவருடனும் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். அது உங்கள் இருவருக்கும் உபரியானதாக நஃபிலாக ஆகிவிடும் என்று கூறியதாக யதி இப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அஹ்மது அபுதாவுது நசாயி மற்றும் திர்மிதியில் இடம்பெற்றிருக்குது. இது இப்னு ஹிப்பான்லையும் திர்மிதிலையும் சஹீஹுங்கிற தரத்தில் இடம்பெற்றிருக்குது. இது அஹ்மதுடைய வாசகம் தான் இங்கு இடம்பெற்றிருக்குது. ஏழாவது கேள்வியாக, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரையை கூறவும். நானூற்றி 33வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு இஷா தொழுகை நடத்தும் போது நெடுநேரம் தொழ வைத்தார்கள்.
அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, நீர் குழப்பத்தை உண்டாக்குபவராக இருப்பதை விரும்புகிறாயா? நீ மக்களுக்கு இமாமத் செய்தால் வஷ்ஷம்சி வழுஹாஹா, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, இக்ரோ பிஸ்மி ரப்பிக், வல்லேலி இதா யக்ஷா போன்ற சூறாக்களை ஓதுவீராக என்று கூறினார்கள் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. இங்கு முஸ்லீமுடைய வாசகம்தான் இடம்பெற்றிருக்குது. 8வது கேள்வி, ஆண்களுடைய சிறந்த வரிசையையும் பெண்களுடைய சிறந்த வரிசையையும் கூறவும். 440வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. முஸ்லீமில் அந்த ஹதீஸ் வந்திருக்கு. ஆண்களுடைய சிறந்த வரிசை மறுமை பலன் அதிகமாக கிடைக்கும் வரிசை முதலில் உள்ளதாகும். இன்னும் அதில் சிறப்பற்றது மறுமை பலன் குறைவாக கிடைக்கும் வரிசை இறுதியில் உள்ளதாகும். பெண்களுடைய சிறந்த வரிசை இறுதியில் உள்ளதாகும். அதில் சிறப்பற்றது முதலில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. 9வது கேள்வி, எவருக்கு தொழுகை இல்லை? இதனுடைய பதில் 445வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. தபரானில் அதிகமாக வந்திருக்குது. சஃபிற்கு பின்னால் தனித்து தொழுபவருக்கு தொழுகை இல்லை என்று தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னும் வாபிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக, நீ ஏன் அவர்களுடன் சஃபில் சேரவில்லை அல்லது ஏன் ஒருவரை பின்னால் உன்னுடன் இழுத்து கொள்ளவில்லை என்பது தபரானியில் அதிகமாக உள்ளது. 10வது கேள்வி, பார்வையற்ற சஹாபியுடைய பெயர் என்ன? இதற்குண்டான பதில் 449வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது அஹமதுலேயும் அபுதாவுதுலேயும் வந்திருக்குது. மக்களுக்கு இமாமத் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவின் பிரதிநிதி ஆக்கினார்கள். அவர் பார்வையற்றவராக இருந்தார் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.